போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. ஸோ நண்பர்களே, நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 தேர்வு நடைபெற இருப்பதால் அனைவருமே எழுதுறதுக்கு ரொம்ப தயாராக இருப்பீங்க. ஸோ எழுதக்கூடிய அத்தனை மாணவ மாணவியர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். நல்ல முறையில் எழுதி நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்று எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நல்ல ஒரு அரசு வேலை கிடைக்க எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியையும் ஒரு பாதையையும் காண்பிக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லக்குவனார் அப்படின்றவரை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அழகு 7ல் இருக்குது. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாப்பிக்லேருந்து புதுசாக நமக்கு சிலபஸில் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ கடைசி நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை பார்த்துக்குங்க. அதாவது லக்குவனார் அப்படின்றவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வடமொழியில் இவருக்கு வந்து இவருடைய ஆசிரியர் வச்சது லட்சுமணன் என்ற இயற்பெயர் கொண்டவர் தான் லக்குவனார். இவர் பார்த்திங்கன்னா திருப்பரந்தூண்டி அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய வாய்மை மேடு அப்படின்ற இடத்துல இவர் பிறந்திருக்கிறாரு. சரிங்களா? இவருடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா சிங்காரவேலு ரத்தின அம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்காரவேலு ரத்தின அம்மாள் இவருடைய பெற்றோர் பேர். இவருடைய தமிழ் ஆசிரியர் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாமி சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி சிதம்பரனார் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து லட்சுமணன் அப்படின்ற பெயரை வந்து மாற்றிருக்கிறாரு. சரிங்களா? லக்குவனார் அப்படின்ற பெயரை வந்து லட்சுமணன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றினதும் இவர் தான். அதனால் இவரை பார்த்துக்குங்க. சரிங்களா? அவர் வந்து தமிழ் ஆசிரியர். இவருடைய தமிழ் ஆசிரியர். இவர் தான் தமிழ் இவர் கற்றுக்கிட்டாரு. சரிங்களா? இவர் வந்து இவருடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா 10/3/1910 3/9/1973 வரை இவருடைய காலகட்டம். 1910 1973 வரை தான் இவர் வாழ்ந்த காலகட்டம். சரிங்களா? ஸோ இவருக்கென்று தனி சிறப்புலாம் சில பேர் இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க. அதாவது இவருக்கு ஒரு லக்குவனாருக்கு சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி அழைப்பாங்கன்னாக்கா, அதாவது மொழிப்போர் மூலவர் அப்படின்னு அழைப்பாங்க. மொழிப்போர் மூலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கிய செம்மல் அப்படின்னு அழைப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குரல் நெறி காவலர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா செந்தமிழ் மாமணி அப்படின்னு பேர் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. அதாவது மொழிப்போர் மூலவர், இலக்கிய செம்மல், குரல் நெறி காவலர், செந்தமிழ் மாமணி இப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த லக்குவனார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வித்வான் அப்படின்ற ஒரு பட்டமும் வழங்கினாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1936 இவருக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டது. இவர் வந்து தொல்காப்பியம் அப்படின்ற புனைப்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா இந்த லக்குவனார் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தொல்காப்பியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாலும் இவர் தான் நம்ம லக்குவனாரை சொல்லுவாங்க. தொல்காப்பியம் ஆராய்ச்சி அப்படின்ற ஒரு நூலை இயற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்குவனார். சரிங்களா? ஸோ இவர் இயற்றிய நூல்களை நம்ம என்னென்ன நூல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது எனது வாழ்க்கை போர் அப்படின்ற ஒரு தன் வரலாறு நூலை எழுதியிருப்பார். இவருடைய வாழ்க்கை பயணத்தினோட வரலாற்று நூல் வந்து பார்த்திங்கன்னா எனது வாழ்க்கை போர் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா பழந்தமிழ் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா மாணவர் ஆற்றுப்படை அப்படின்ற ஒரு நூலும் எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் ஆராய்ச்சி அப்படின்ற ஒரு நூலும் எழுதியிருக்கிறாரு. அடுத்து பாருங்கள் வள்ளுவர் வகுத்த அரசியல் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வள்ளுவர் கண்ட இல்லறம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அடுத்து கர்ம வீரர் காமராஜரை பற்றி எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா அண்ணாவின் பாவியல் வாழ்த்து அப்படின்ற நூல் எழுதியிருக்கிறாரு. அமைச்சர் யார் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. எழிலரசி அப்படின்ற நூலும் எழுதியிருக்கிறாரு. ஸோ அவர் எழுதியிருக்கிற நூலை பாருங்கள், அழகாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது எனது வாழ்க்கை போர் அப்படின்ற வரலாற்று நூல். அடுத்து பார்த்திங்கன்னா பழந்தமிழ். அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல். அடுத்து பார்த்திங்கன்னா மாணவர் ஆற்றுப்படை. அடுத்து தொல்காப்பியம் ஆராய்ச்சி.
அடுத்து வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், எழிலரசி, அமைச்சர் யார், கர்ம வீரர் காமராஜர், அண்ணாவின் பாவியல் வாழ்த்து இப்படின்னு பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நூல் இருக்க தமிழ் கற்பிக்கும் முறை அப்படின்ற நூல் எழுதியிருக்கிறாரு. அடுத்து எல்லோரும் இந்நாட்டு அரசர் அப்படின்ற ஒரு நூலும் எழுதியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். ஸோ இதெல்லாம் கொடுத்து கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இதழ் என்னென்ன இதழ் எழுதியிருக்கிறார் அப்படின்னா குறள் நெறி அப்படின்ற ஒரு இதழ் எழுதியிருக்கிறார். எப்போ எழுதியிருக்கிறார் அப்படின்னா 15/1/1964 எழுதியிருக்கிறாரு. குறள் நெறின்றத 15/1/1964 எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட கூட்டரசு அப்படின்ற ஒரு இதில் எழுதியிருக்கிறாரு. அதாவது திராவிடியன் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த நூலை இந்த திராவிட கூட்டரசுன்றதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறாரு. அதாவது திராவிடியன் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வார இதழ் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதாவது சங்க இலக்கியம் என்ற வார இதழை இயற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்குவனார். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பள்ளி ஆசிரியராக எப்போ இருந்தார் அப்படின்னா 1936லேருந்து 43 வரைக்கும் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக வேலை செஞ்சுருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் பேராசிரியர் லெக்சரராக எப்போ வேலை செஞ்சுருக்கிறாருன்னா 1943லேருந்து 1965 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை மாநில கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக இவர் 1967லேருந்து 1968 வரைக்கும் இவர் இருந்திருக்கிறாரு. ஹெச்ஓடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் அதை பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய உஸ்மேனியா அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. 1968லேருந்து 1970 வரைக்கும் தமிழ் ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஆந்திராவில் உள்ள உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ண ஒரு வேலை செஞ்சவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ யார்? சி லக்குவனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து பாதுகாப்பு கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து தொடங்கினார். எங்கே தொடங்கினார்னா மதுரையில் தொடங்கியிருப்பார். 1962 தொடங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த பாதுகாப்பு கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கினது யார்? இந்த லக்குவனார். இந்த பாதுகாப்பு கழகம் தான் இந்த தேவநேய பாவனருக்கு வந்து தமிழ் பெரும் காவலர் அப்படின்ற பட்டத்தை வழங்கினது யார் அப்படின்னா இந்த பாதுகாப்பு கழகம். அவரை தமிழ் பெரும் காவலர் அப்படின்னு சொல்லி அழைச்சது யார் அப்படின்னா இந்த லக்குவனார் தான் அவருக்கு இந்த பட்டத்தை சொல்லியிருப்பார். ஸோ அதனால் நீங்கள் யார் கொடுத்தாங்க யாருன்றதை கவனமாக பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு பங்கு பெற்று சிறை தண்டனை அடைந்தார்னா 1965 இவர் சிறை தண்டனை அடைஞ்சிருப்பார். சரிங்களா? அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கென்று சின்ன வாசகம், அதாவது தமிழ் போர் என்பது எனது வாழ்க்கை போர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் இவர் வந்து பல்வேறு நூல்களை தமிழில் வந்து மெய்ப்பிக்கக்கூடிய அளவில் தொல்காப்பியம்ன்ற புனைப்பெயர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவருக்கென்று சிறப்பாக இவருக்கு வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவர் பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள தமிழ் வளர்ச்சித்துறை இயக்கம் பார்த்திங்கன்னா இவருடைய நாட்களில் வந்து எந்த நூற்றாண்டு விழாவாக எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 26 2009 ஆண்டிலிருந்து இவருடைய பிறந்தநாளை வந்து நூற்றாண்டு விழாவாக அறிவித்து கொண்டாடிக்கிட்டு வராங்க. ஸோ இதுதான் இவருடைய முழுமையான தகவல். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதிலேருந்து ஏதாவது ஒரு வினாக்கள் நமக்கு கண்டிப்பாக கேட்கலாம். +1 +2லேருந்து சின்ன சின்ன பகுதி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ புத்தகத்தில் அதிகமாக இவருடைய பகுதி இடம்பெறவில்லை என்றாலும் இலக்கிய வரலாறு மற்ற புத்தகங்கள்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் முழுமையாக போகும்போது பார்த்துட்டு போங்க. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு மார்க் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தேர்வு எழுதக்கூடிய அனைவருமே நல்ல முறையில் பதட்டப்படாமல் மிகவும் எளிமையான முறையில் எழுதி நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய SRM யூடியூப் சேனலின் சார்பாக உங்கள் யாவருக்கும்
வெற்றி சிறக்க வீரம் செறிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் பேரொன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று சொன்னதைப் போல பெருஞ்சித்திரனார் அவர்களின் வாசகத்திற்கிணங்க உங்களுடைய வீரமும் விவேகத்தையும் கண்டிப்பான முறையில் தேர்வில் காட்டி நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு அரசு ஊழியராக வருவதற்கு நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.